ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடையில் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா தோல் நீக்கி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம தோல் நீக்கி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம தோல் நீக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா உருளைக்கிழங்குமே தோல் நீக்கி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சைடில் வந்து முதல்ல 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடு கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்து இதை இப்போ நீளமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் சேர்த்துக்கிறோம். 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெந்நீர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியிலே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்குலேயும் உப்பு சேர்ந்துடும். அதனால தான் தண்ணியில் உப்பு சேர்த்துக்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். இப்போ ஒரு காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விரித்து விட்டுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம விரித்து வச்சாச்சு. இப்போ இன்னொரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்க போகிறோம். ஈரப்பதமே இல்லாமல் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே ஒத்தி எடுத்தாச்சு. ஈரப்பதமே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு பாக்ஸுக்கு மாற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸு அப்படி இல்லைனா ஒரு கவர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்க போகிறோம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை மூடி வச்சு நம்ம நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உருளைக்கிழங்கு எல்லா பக்கமுமே நல்லா ஒட்டி வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா கோட்டாக இருக்குது. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு.